வேதத்திலே சாப்டர் ரொம்ப சின்னது எதுனா 117 சாம்ஸ்ன்னு பார்த்தோம். இப்போ ரொம்ப சின்ன வசனம் இது, ஷார்டஸ்ட் வேர்ஸ் இன் த பைபிள். வேதத்திலே ரொம்ப சின்ன வசனம் இது. யோவான் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். The book of John chapter number 11 verse 35. இயேசு கண்ணீர் விட்டார், இயேசு அழுதார், இயேசு துக்கித்தார். Hallelujah, Jesus wept. இதுதான் பைபிள்ல இருக்கக்கூடிய சின்ன வசனம், ஷார்ட் வேர்ஸ் வசனம். இன்றைக்கு இதை வைத்து தான் தேவன் நம்மிடத்துல பேச போகிறார். Hallelujah. இயேசு துக்கித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை குறித்து நம்ம வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அநேகருக்காக ஜெபித்து இருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்கிறதை அவர் தெரிந்து வைத்திருந்தார். ஒருத்தருக்கு உதவி செய்ய போகிறார், ஒரு மிராக்கிள் ஆண்டவர் செய்ய போறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு மனுஷன் 38 வருஷமாக அவதிப்பட்டு ஒரு இடத்துல படுத்து கிடக்கும் போதும் கூட இயேசு அந்த மனுஷனுக்கு பக்கத்துல போய் பார்த்துட்டு, நீ சுகமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கும்போது அந்த மனுஷன் சொல்றான், எனக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த குளத்தை கலக்கும் பொழுது, தூதன் வந்து கலக்கும் பொழுது எனக்கு கூட்டிட்டு போய் விடும்படிக்கு யாருமே இல்லை, எனக்கு முன்பாக வேறு நபர்கள் போகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது இயேசு அந்த மனுஷனை பார்த்துட்டு, நான் உனக்கு சுகத்தை கொடுக்குறேன், உன்னுடைய படுக்கை எடுத்து நடன்னு சொல்லி அந்த மனுஷனுக்கு சுகத்தை கொடுத்து அனுப்புகிறார். which means Jesus knew what he was going to do. என்ன செய்ய போகிறார் என்கிறதை அவர் நன்கு அறிந்து வைத்திருந்தார். அதே போலதான் இப்ப நம்ம வாசிக்க போகிற இந்த சம்பவத்திலும் கூட இயேசு அறிந்து வைத்திருந்தார். ஆனாலும் கூட வேதத்துல இயேசு அழுதார் என்கிற இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. Why did God himself cry? Why should he cry? Hallelujah. அதை குறித்து நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். திருப்பிக் கொள்ளுங்க யோவான் 11:35. ஒருத்தர் வாசிக்க கேட்போம். இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். போதும். எதற்காக இயேசு கண்ணீர் விட்டார் என்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். இந்த அதிகாரத்தினுடைய முதலாவது வசனத்தை படிங்க. 11th சாப்டர்ல ஃபர்ஸ்ட் வேர்ஸ். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தனியா கிராமத்தில் உள்ளவளாகிய லாசுரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலத்தை பூசி தன் தலையை மயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசுரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இப்ப 13வது வசனம் இல்ல, 13-14 வாசிங்க. இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இவளை பார்க்கிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி போதும். அல்லேலூயா. இப்ப நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாசரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் இருக்கிறார். லாசரஸ் என்கிறவர் இயேசுவுக்கு கொஞ்சம் நெருங்கின நண்பனை போல, நல்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. ஆமென். இப்ப இருக்கிற இந்த மனுஷன் வியாதி படுக்கையில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தூரத்தில் இருக்கிற இயேசுவுக்கு ஒரு செய்தி வருகிறது. அல்லேலூயா. ஆனால் இயேசுவோ சொல்லுகிறார், நாம இங்கேயே இன்னும் 4 நாள் இருப்போம்னு சொல்லி இருக்கிற இடத்துல இன்னும் 4 நாட்கள் இருக்கிறாங்க, தொடர்ச்சியாக அங்கேயே இருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூரத்தில் வியாதி படுக்கையில் இருக்கிற இந்த லாசரஸ் என்கிற வாலிபன் இறந்து போகிறான். இறந்து போன உடனே இருக்கிறவர்கள் எல்லாருக்குமே துக்கம் ஏற்படுகிறது, வருத்தம் ஏற்படுகிறது. இயேசுவோ கூட இந்த சீஷர்களுக்கு அவரும் சொல்லுகிறார், அங்கே இருக்கிற இந்த லாசரஸ், வியாதி படுக்கையில் இருக்கிற அந்த லாசரஸ் இறந்து போயிட்டாரு, he is dead அப்படின்னு சொல்லி இயேசுவும் சொல்றார். அல்லேலூயா. இப்போ இயேசுவை இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு சில அனுபவங்கள் நடந்திருந்தது.
இயேசு அதாவது லாசரஸ் வசிக்கக்கூடிய அந்த இடத்துல நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமலே இருந்தார்கள். இயேசுவை வெறுக்கிறவர்களா இருந்தாங்க. they were questioning Jesus, they were hating Jesus. ஆண்டவர் பேசின காரியங்கள், அவர் செய்யக்கூடிய அற்புதங்கள் எல்லாவற்றுமே பார்த்து அங்க இருக்கக்கூடிய நிறைய ஜனங்கள் இயேசுவை வேண்டாம் என்று சொல்லி மறுதலிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க. இயேசு அங்கிருந்து வேறு ஒரு இடத்திற்கு புறப்பட்டு போய் பிரசங்கங்களை செய்து ஊழியத்தை செய்து மறுபடியும் லாசரஸுக்காக திரும்பி வரார். இந்த இடத்திற்கு வந்த உடனே முதலாவது லாசரஸுடைய சகோதரிகள் 2 பேருமே, முதல்ல ஒருத்தர் ஓடி வராங்க, அதற்கு பிற்பாடு இன்னொருத்தர் ஓடி வராங்க, மார்த்தாள் மரியாள்னு சொல்லி 2 பேருமே ஓடி வராங்க. 2 பேருமே ஓடி வந்து இயேசு கிட்ட ஒரே வார்த்தை தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க, ஒருவேளை நீங்க இங்க இருந்திருந்தா இயேசுவே என்னுடைய சகோதரன் இறந்து போயிருக்க மாட்டான். அல்லேலூயா, பிரைஸ் காட். அந்த அளவுக்கு இயேசு மேல அவர்கள் விசுவாசத்தை வைத்திருந்தார்கள், நம்பி இருந்தாங்க. இயேசு இங்க இருந்தா அற்புதம் நடந்திருக்கும், இயேசு இங்க இருந்திருந்தா இந்த வியாதி போயிருக்கும், இயேசு அங்க இருந்திருந்தா இந்த மரணம் ஏற்பட்டு இருக்காது. இப்ப நல்லா கவனிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னா, இயேசு இங்க வந்து சேருவதற்கு டைம் எடுத்துச்சு இல்ல. இப்போ கல்லறையில லாசரஸை 4 நாளா வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு 4 நாளுக்கு முன்னாடி லாசரஸ் செத்து இருக்கிறாரு. இயேசு வரும்பொழுது ஏற்கனவே கல்லறையில வச்சு அடக்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவர்களுடைய வழக்கத்தின் பிரகாரம், யூதர்களுடைய வழக்கத்தின் பிரகாரம் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை அப்படின்னு சொன்னா, உயிர்த்தெழுதல், ரெசரக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, இறந்து போன ஒரு சடலத்தை அவங்க இந்த லினன் துணி இருக்கு தெரியுமா, அந்த துணியில சுத்தி சரீரம் முழுவதுமே சுத்தி, அது தேவைப்படக்கூடிய சில அந்த பர்ஃப்யூம்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி அவங்க அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணி கொண்டு போயிட்டு நல்ல ஒரு கல்லறை மாதிரி, அப்படின்னு கல்லறைன்னா நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்லறை மாதிரி கிடையாது, டூம்புன்னு சொல்லுவாங்க. டூம்பு அப்படின்னு சொன்னா ஒரு கேவ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளதான் கொண்டு போய் வைப்பாங்க. அப்படிதான் யூதர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய வழக்கம், அப்படி வைக்கிறது உண்டு. அதே மாதிரி லாசரஸை கொண்டு போயிட்டு ஒரு டூம்ல வச்சிருக்கிறாங்க. இயேசு வந்த உடனே தன்னுடைய சகோதரர்கள் வந்து இயேசு கிட்ட தன்னுடைய சகோதரனை குறித்து சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இங்க இருந்திருந்தா அவர் இறந்திருக்க மாட்டாரு, நீங்க அங்க இருந்திருந்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இப்போ இயேசு அங்கதான் இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் காட். இதை பார்த்துட்டே இருக்கிறாங்க. இயேசு இவர்கள் அழுகிறதை கண்ட உடனே இயேசு அந்த இடத்துல கண்ணீர் விட்டாருன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆமே. இயேசு எதற்காக கண்ணீர் விட்டார்? லாசரஸுக்காக இயேசு கண்ணீர் விட்டாரா? ஏன்னா லாசரஸை அடுத்து உயிரோடு கூட எழுப்ப போகிறார் என்கிறது இயேசுவுக்கு தெரியும். லாசரஸுக்காக இயேசு கண்ணீர் விட்டாரா? இல்ல சகோதரிகள் வந்து அழுறாங்க, அவங்களுடைய துக்கத்தை பார்க்கும்போது இயேசுவும் கூட அந்த இடத்துல துக்கமாய் இருந்து துக்கமாய் மாறி அவங்க அழுறாங்களேன்னு சொல்லி இவரும் அழுதாரா? அல்லேலூயா. இங்க பின்னாடி என்ன இருக்கு, என்ன காரணம், இன்னைக்கு நம்ம அதை தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. there is a spiritual meaning, ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் ஒன்று உண்டு. இயேசு லாசரஸுக்காக அழுதாரன்னு கேட்டா என்ன கேட்பீங்க அப்படின்னு சொன்னா, லாசரஸை விட இன்னும் முக்கியமான ஒரு காரணம் இந்த இடத்துல இருந்தது. இல்ல சகோதரிகள் அழுறாங்க, மார்த்தாலும் மரியாளும் வந்து அழுறாங்க, அதற்காக தான் இயேசு அழுதாரான்னு கேட்டீங்கன்னா, அதை பார்க்கிலும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் ஒன்று உண்டு. அல்லேலூயா. இயேசு எதற்காக அனுப்பப்பட்டார்? இயேசு லாசரஸ் மரித்து போகிறான் என்கிறதை தெரிந்தும் கூட தன்னோடு கூட இந்த சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நடக்கிற காரியம் தேவனுடைய மகிமை விளங்கப்படும்படிக்கே நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இயேசு சொல்றாரு. which means Jesus knows everything, அவருக்கு எல்லாமே தெரியும். அதே மாதிரி லாசரஸ் இன்னும் செத்து போக போறான்னு தெரிந்திருந்தும் கூட அதே இடத்துல இயேசும் சீஷர்களும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. which means they are waiting for something to happen. அப்போ மரணம் இயேசு அழுவதற்கு காரணம் இல்லை அப்படின்னா வேற ஒரு காரணம் இருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். வேற ஒரு காரணம் இருக்கு. ஒரு பிள்ளை வந்துட்டு உங்ககிட்ட ஒரு பொம்மை உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அந்த பொம்மை உங்களால சரி பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த பிள்ளை அழுறத பார்த்துட்டு நீங்க கூட அழமாட்டீங்க. ஏன்னா அது பெரிய பாதிப்பு இல்லைன்றது உங்களுக்கு தெரியும்.
அந்த பொம்மை உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியுன்றது உங்களுக்கு தெரியும். அதனால உடனே ஃபிக்ஸ் பண்ணுற வழியை பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அந்த பிள்ளையுடைய அழுகை நீங்கள் நிறுத்திடுவீங்க. ஆனால் இயேசு இங்கே கூட சேர்ந்து இவர் அழுதாராம். there is something else here. ரொம்ப முக்கியமான வேற ஏதோ ஒரு காரணம் இந்த இடத்துல உண்டு. அல்லேலூயா. இப்போ லாசரஸுடைய மரணத்தை, அதற்கு பின்பாக இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். ஜீசஸ், அல்லேலூயா, பிரைஸ் காட், ஆமென். இயேசு என்கிறவர் யாரு? லாசரஸ் என்கிறவர் யார்? இயேசு என்கிறவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். லாசரஸ் ஒரு மனுஷன். இயேசுவுக்கு லாசரஸ் தேவைப்பட்டாரா இல்லை லாசரஸுக்கு இயேசு தேவைப்பட்டாரான்னு கேட்டீங்கன்னா, லாசரஸுக்கு இயேசு தேவை. நமக்கு இயேசு தேவையா இல்லை இயேசுக்கு நாம தேவையான்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இயேசு தேவை. ஏன் நமக்கு இயேசு தேவை? நம்ம கிட்ட இருந்து எதை ஆண்டவர் கேட்டாரா இல்ல நம்மள ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாரா? இதுல இருக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மோடு கூட இயேசு இருப்பாரே ஆனால், நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவோமே ஆனால் நமக்கு அதுல ஒரு லாபம் இருக்கு, நித்திய வாழ்க்கை. ஆமென், பிரைஸ் காட், அல்லேலூயா. தேவன் இந்த உலகத்தை இவ்வளவாய் நேசித்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருமே கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கே அப்படி செய்தார். For God so loved this world and he gave his only begotten son as a sacrifice so that those who believe in him shall inherit eternal life. Amen. அப்ப இயேசு கிறிஸ்துவை நம்புகிறதினாலே நமக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இப்போ இயேசு அந்த இடத்துல இல்லாத வேலையில் லாசரஸ் இறந்து போயிட்டார் அப்படின்னு வரும்பொழுது அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. நல்லா கவனித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு நிறைய பேர் இயேசு இல்லாமல் இறந்து போகிறாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இயேசு இல்லாமலே மரிச்சு போகிறாங்க. இயேசு இல்லாமல் மரிச்சு போகிறாங்க அப்படின்னு வரும்பொழுது அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய சூழ்நிலை நினைத்து நாம் துக்கிக்கிறோமோ இல்லையோ, நாம் அழுறோமோ இல்லையோ, இயேசு துக்கப்படுறாரு, இயேசு வருத்தப்படுறாரு. ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நாமளும் கூட இயேசு வேண்டாம்னு சொன்னோம். ஒரு காலத்தில் நமக்கும் இயேசு பிடிக்காமலே இருந்தார். காரணம் தெரியாது, ஆனால் இயேசு வேண்டான்னு சொன்னோம். ஹல்லேலூயா. சின்ன வயசில் நம்மளாம் இருக்கும் பொழுது டிவியில் ஒரு ஜீசஸுடைய ஃபிலிம் போட்டாலும், அந்த மூவி போட்டாலும், அந்த காஸ்பல் வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு பிக்சரை போட்டால் கூட வீட்டில் இருக்கிறவங்க சொல்லி கொடுப்பாங்க, அதெல்லாம் பார்க்கக்கூடாது, அது பேய் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. இந்த அளவுக்கு நம்ம இயேசுவை வேண்டான்னு சொன்னோம். ஆனால் இன்னைக்கு இயேசு எவ்வளோ முக்கியமானவர் என்கிறத நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்தில், கூட வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் சில நேரத்தில் நமக்கும் கூட இயேசு எவ்வளோ தேவைன்றது இன்னும் தெரிந்து கொள்ளாமலே இருக்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது தேவன் நம்மை பார்க்கும் பொழுதோ இல்லை இயேசுவை தெரியாத இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்களை பார்க்கும் போதோ இயேசு துக்கிக்கிறார். அல்லேலூயா. இயேசு துக்கிக்கிறார், இயேசு வருத்தப்படுறாரு. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் கண்ணீர் விடணும் அப்படின்னு சொன்னா சும்மா நம்ம நினைக்கும் பொழுதெல்லாம் கண்ணீர் விட முடியாது. அப்படியே ஆளுங்க இருப்பாங்க. ஆனா இயேசு துக்கிக்கிறாருன்னு சொன்னா இயேசு சும்மா கண்ணீர் விட மாட்டார். அவருடைய இருதயத்துல ஒரு பாரம், எதையோ நினைத்து ஒரு பாரம், எதை நினைத்து ஆண்டவர் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு, ஒருவேளை நான் நினைக்கிறேன் அங்க சுத்தி என்ன நடக்குது என்று சொல்லி வேடிக்கை பார்க்கக்கூடிய யூதர்களை நினைத்து, இயேசு வேண்டான்னு சொல்லி வெறுத்தவர்கள் அன்றைக்கு அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறத பார்த்து, நீர் தச்சனுடைய பிள்ளை தானே, உங்க அப்பா ஒரு கார்பெண்டர் தானே, நீங்க சின்ன வயசுல இங்க தான் சுத்திட்டு தெரிஞ்சிட்டு இருந்தீங்களே, எங்களுக்கு தெரியுமேன்னு சொல்லி பேசின சில மனிதர்கள் அங்கேயே நின்று கொண்டு இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு பரிசை கொடுக்கும்படிக்கு தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பியிருக்கிறார் என்கிறதை புரிந்து கொள்ளாம கண்கள் மறைக்கப்பட்டவர்களா இருக்கிறார்களே என்கிறத பார்த்து இயேசு ஒருவேளை துக்கப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. Even there is a great open door right before those people, but even then those people don't want to accept Jesus. They're simply rejecting Jesus without any reason. அதை பார்க்கும்போது
He's feeling bad. Hallelujah. ஆமென். இப்போ நமக்கு முன்னாடி கூட 2 ஆப்ஷன் வைக்கப்படுது. எதாக நீங்க தெரிந்து கொள்வீங்க? 2 ஆப்ஷன் வைக்கப்படுது. Hallelujah. Praise God. Let's address this issue. ஆமென். உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். தேவ பிரசன்னம்னா என்ன? சண்டே சர்வீஸ் இல்லை ஆண்டவரை நீங்கள் தேடி வர வேண்டிய ஒரு டைம், அது ஒரு பக்கத்தில் இருக்கு. இன்னொரு பக்கத்தில் நம்முடைய சொந்த காரியம் இருக்கிறது. நம்ம எதை தெரிந்து கொள்வோம்? இங்க நம்ம யாரை பார்க்கிறோம்? தேவனை பார்க்கிறோம். இங்க நம்ம செய்யறது எல்லாமே எதுவுமே நம்ம வேஸ்டா பண்ணலை. நம்ம பாடின இந்த பாடல்கள் எல்லாம் கூட நம்ம ஆண்டவரை உயர்த்தி பாடணும். இசை வாசிச்சவங்க எல்லாரும் கூட ஆண்டவரை உயர்த்தி இசை வாசிச்சாங்க. கரங்களை தட்டும் போது கூட நம்ம சும்மா ஏதோ கையை தட்டலை, அவருக்காக கையை தட்டணும். இப்போ நம்ம பைபிளை படித்து பைபிளில் இருக்கக்கூடிய வசனங்களை தியானிக்கிறோம். அவர் பேசினது, அவர் என்ன அர்த்தத்தை வச்சு பேசினார், அதை நம்ம தியானிக்கிறோம். விச் மீன்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஃபார் ஹிம். அப்போ இந்த இடத்துல நம்ம யாரை பார்க்க வருகிறோம்? தேவனை பார்க்க வரோம். we are experiencing him. நம்முடைய இருதயத்தில் நம்மை சுற்றிலும் we can feel his presence. ஆமென். இப்படி இருக்கும் பொழுது அவரை பார்க்கும்படிக்கு வந்திருக்கிற நாம், அப்பனா இந்த இடத்துல இருக்கக்கூடியது எல்லாமே அவருக்காக, இயேசு. இது ஒரு பக்கத்தில் இருக்கு. இன்னொரு பக்கத்தில் நமக்குரிய காரியங்கள் இருக்குது. நமக்குரிய காரியம்னா என்ன? something that can give us happiness or something that for a moment will give us some pleasure. உலகத்தில் இது இருக்கும்போது நம்ம எதை தெரிந்து கொள்வோம்? அல்லேலூயா. நேற்று ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஒரு காரியத்தை சொன்னேன். 3 பேர் தேவைப்பட்டாங்க. மனோஜ் கம், பெஞ்சமின் ஆல்சோ கம். நீ நடுவில் நினைக்கும் இருக்கிறாரு பார்த்தீங்களா? இவரு தான் நாம, நீங்க ஒருத்தரும். பெஞ்சமின் இப்படி வந்துருங்க. தேங்க்யூ பெஞ்சமின். இவர் இருக்கிறார் பார்த்தீங்களா? இவர் உங்களுடைய ஆவி, ஸ்பிரிட். பெஞ்சமின் தப்பா எடுத்துக்கூடாது. இவர் மாம்சம், உங்களுடைய மாம்சம். மாம்சம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய பாடி இல்லை, ஃப்ளஷ் கிடையாது. ஃப்ளஷ் கிடையாது, சரீரம் அல்ல, மாம்சம். மாம்சன்றது வேற, பாடின்றது வேற, சரீரம்ன்றது வேற. சரீரம் அப்படின்றது எல்லாராலையும் பார்க்க முடியும். இந்த வித்தியாசத்தை நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும். யூ ஹேவ் டு கிளியர். ஏன்னா நிறைய பேர் குழம்பிடுவீங்க. மாம்சம் அப்போ இதுதான் மாம்சம். இல்லை இல்லை, இதை பற்றி பேசலை. மாம்சன்றது இதுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுது பார்த்தீங்களா? தேவனுக்கு விரோதமான காரியங்களாக இருக்கும், ஆனால் பிடிக்கும்னு சொல்ல பாருங்க, அதுதான் மாம்சம். சரியா? மாம்சம். இப்படி திரும்பி நிற்கங்க. இப்போ பாருங்க, இங்கே இருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களை உலகம் பார்க்க முடியும், ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற மாம்சத்தையும் பார்க்க முடியாது, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியையும் பார்க்க முடியாது. உலகத்திற்கு இவங்க 2 பேரும் தெரியவே மாட்டாங்க, இவர் மாத்திரம்தான் தெரிவார். இப்போ இவர் இருக்கிறாரு இல்லைங்களா? இவர் எது பக்கம் சாய போறாரு அப்படின்றது தான் போராட்டமே. இவர் பக்கம் போறாரா, ஆவி பக்கம் போவாரா, இல்லை இவர் மாம்சத்தின் பிரகாரம் போயிடுவாரான்றதுதான் கேள்வி. இப்ப நம்ம இன்னைக்கு தியானிக்கக்கூடிய வார்த்தையின்படி உங்களுக்கு ஒரு பக்கத்துல சர்ச்சுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டே இருப்பார். வாங்க கொஞ்ச நேரம் ஆண்டவரை தேடுவோமே, கொஞ்ச நேரம் பிரேயர் பண்ணலாமே, கொஞ்ச நேரம் பைபிள் படிக்கலாமேன்னு சொல்லி இவர் சொல்லிட்டே இருப்பார். இவர் இன்னொரு பக்கத்தில் சொல்லுவார், கொஞ்ச நேரம் ஃபோன் எடுக்கலாமே, கொஞ்ச நேரம் யூடியூப் பார்க்கலாமே, கொஞ்ச நேரம் ஃபேஸ்புக் பார்க்கலாமே, கொஞ்ச நேரம் இன்ஸ்டாகிராம் பார்க்கலாமே. இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்டீல், அது இதுன்னு எல்லாமே இவர் சொல்லிகிட்டே இருப்பார். சோஷியல் மீடியா சொல்லுவார், நெட்ஃப்ளிக்ஸை சொல்லுவார், ப்ரோக்ராம்ஸை சொல்லுவார், இப்போ பிக் பாஸை சொல்லுவார். எல்லா ப்ரோக்ராம்ஸையும் இவர் சொல்லிகிட்டே இருப்பார். வேறு ஏதாவது இருக்கா? நிறைய இருக்கு. மாம்சத்திற்கு நிறைய தெரியும். பெஞ்சமினுக்கு தெரியாது, மாம்சத்திற்கு நிறைய தெரியும். அல்லேலூயா. இப்போ ஒவ்வொன்றா இவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கும் போது இப்போ இவருக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டம், ஒரு ஃபைட்டு, இவருக்கு ஒரு ஸ்ட்ரகிள் நடக்கும். எப்போ ஸ்ட்ரகிள் நடக்கும் அதையும் நான் சொல்லிடுறேன். இவர் நல்ல பலனுள்ளவராக இருந்தாருன்னு சொன்னால், இவருக்கும் மேட்சே இல்லை அப்படின்னு சொன்னால், இவர் ஆட்டோமேட்டிக்காக ஹீஸ் டிஃபீட்டட், ஹீஸ் கான்.
இவருக்கு ஓரளவுக்கு ஒரு ஈக்குவல், ஓரளவுக்கு ஒரு பேட்டில் நடக்கும் அப்படின்னு சொன்னா, இவரும் ஸ்ட்ராங்கா இருக்காரு இவரும் ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு சொன்னா நல்ல ஒரு போராட்டம் நடக்கும். ஆனா நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, ஆவி ஸ்ட்ராங்காவே இல்லை, இவர் ரொம்ப வீக்கு. ஏன்னா நிறைய பேர் நம்ம தேவனை தேடுகிறதே இல்லை, ஜீவனுக்கேற்ற காரியங்கள் நம்ம தேடுகிறது இல்லை. இப்போ என்ன வருது, பிரச்சனை எங்கே நடக்குது, இவர் சாய்ஸ் அப்படின்னு வரும்பொழுது இவருடைய சவுண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இவருக்கு கேட்கும். ஏன்னா இவர்கிட்ட நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது, மாம்சத்துக்கிட்ட நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது. இவர் சாப்பிடக்கூடிய சாப்பாடு என்ன தெரியுமா, நீங்கள் கொடுக்கக்கூடிய, அது கேட்கும் பொழுதெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய, உங்களிடத்துலேருந்து போகக்கூடிய ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப் ஷார்ட்ஸு, மற்ற எல்லா காரியங்களும் எல்லாமே நீங்கள் கொடுக்க அது அப்படியே நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு, அப்படியே மசில்ஸ் எல்லாம் பெருசாகிட்டு பெரிய ஆளாக நல்லா நிற்கிறாரு. பெரிய ஆளாக நிற்கும் போது ஒரு போராட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆவிக்கு ஒரு போராட்டம், ஆவிக்கும் மாம்சத்திற்கும் ஒரு போராட்டம் வரும்பொழுது ஒரு சின்ன ஒரு புஷ் பண்ணுங்க வச்சு பார்த்தீங்களா, சும்மா கொஞ்சம் எனர்ஜி, கொஞ்சம் பவர் போட்டாலே போதும், அவர் பின்னாடி போயிடுவார், அவ்வளோதான். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் நிறைய பேருக்கு நடக்குது. நம்ம மாம்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக வி சூஸ் சம்திங் தட் பிலாங்ஸ் டு த வேர்ல்டு. சர்ச்சுக்கு வரியா இல்லை நீ எங்கேயாவது போறியா அப்படின்னு கேட்டால், எங்கே போகிறன்றதை கேட்குறதுல நம்ம கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிடும். எங்கே போகிற, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா, நல்லா இருக்குமா, இது புது பிக்சராப்பா, போறியா, நல்லா இருக்குமா, யாருது, ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சா, எல்லாருமே அதை பற்றி தான் பேசுகிறாங்களா அப்படின்னு வரும்போது, இன்னொரு பக்கத்தில் சர்ச்சில் உட்காந்து இருக்கக்கூடிய இயேசு என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க, அவர் வந்து என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னை தேடி வருவாங்கன்னு நான் காத்திருக்கிறேன், எதிர்பார்க்குறேன். நான் உலகத்தை தேடி போகும்போது இயேசு துக்கிக்கிறாராம். ஜீசஸ் நம்மளை நினச்சி நம்மளை யோசிச்சு பார்த்து, ஏன்னா நம்ம செய்கிறது தப்பு தான் அப்படின்றது நமக்கும் தெரியும், இயேசுக்கும் தெரியும். அல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த சினிமா பாடல்கள் எல்லாமே கொஞ்ச நேரம் இன்பம், கொஞ்ச நேரத்திற்கு மாத்திரமே நமக்கு இன்பத்தை தரக்கூடிய விஷயம், அவ்வளோதான். அதில் ரொம்ப நேரம்லாம் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. ஒரே சினிமா டெய்லி பார்ப்பீங்களா, எத்தனை பேர் பார்க்க முடியும்? ஒரே சினிமா பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. சினிமாவில் என்ன இருக்குது, சினிமாவில் இச்சை இருக்குது, பாவம் இருக்குது, தப்பு இருக்குது. சினிமாவில் எதெல்லாம் செய்யக்கூடாது அதை காட்டுறாங்க, எதெல்லாம் தப்போ அதை தான் காட்டுறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய வாலிப பிள்ளைகள் சினிமாவில் வரக்கூடியவர்கள் இல்லை நடிக்கக்கூடிய நடிகர்களை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்றாங்க, அழிச்சுக்கிறாங்க. அதை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு சந்தோஷமா எப்படி இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். அதே நீங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது கொஞ்சம் ஒரு வேளை ஆரம்பத்தில் பார்க்கும்போது என்னடா போர் அடிக்குது சர்ச்சுக்குள்ளே, என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் ஒரு கட்டத்திற்கு உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் கடக்கும் பொழுது you will understand that you have made the right choice. சரியான டெசிஷன் தான் நீங்கள் எடுத்திருக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். Amen. There will come a time when you will realize how important His presence is. Amen. His presence is. Amen. Praise God. அவருடைய பிரசன்னத்தை தேடி வருகிறவர்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. Amen. Hallelujah. இப்போ இதை எப்படிங்க மாத்துறதுன்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் இல்லை, இருக்கிறவங்கள மாத்திடுங்க. இப்போ நீங்க பெஞ்சமின் இப்படி வந்துருங்க, இருக்கிறவங்கள மாத்திடுங்களேன். எப்படின்னு கேட்குறீங்களா? தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து, சர்ச்சுக்கு வந்து, இல்லை தேவனுடைய பிரசனத்திற்கு வந்து ஜெபத்தில் காத்திருந்து நல்ல ஆண்டவரை துதித்து உயர்த்தி அவருக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அவரோடு கூட ஒரு உறவு, ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இவர் ஸ்ட்ராங்காக இருப்பார். இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் வைக்கும் பொழுது உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை எதுங்க ரொம்ப முக்கியம், நீங்களே சொல்லுவீங்க, எனக்கு தெரியும்பா காட்ஸ் ப்ரெசன்ஸ் தான் ரொம்ப முக்கியம், நான் இங்கே தான் வரப்போகிறேன். இல்லைங்க அந்த இடத்துல ஏதோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதாமே, ரொம்ப ரொம்ப முக்கியமாக நடக்குதாமே அப்படின்னாலும் கூட நீங்கள் சொல்லுவீங்க, அதை விட இது ரொம்ப முக்கியங்க, அது ஒரு நாள் மாத்திரம் இருக்கும் அப்புறம் காணாமல் போயிடும், இது எனக்கு ரொம்ப முக்கியம், டெய்லி தேவை. நீங்கள் ஈஸியாக இந்த பக்கத்தில் வந்துடுவீங்க. இப்போ இவர் போராடுவார், மாம்சம் சும்மா இருக்காது, கண்டிப்பாக போராடும், உங்ககிட்ட ஃபைட் பண்ணும், உங்ககிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணும். அப்போ இங்கே ஆவி உங்களுக்கு பலனாக இருக்கும்போது மறுபடியும் ஒரு புஷ் பண்ணிங்கன்னா இவர் போயிடுவார், அவ்வளோதான். அல்லேலூயா, பிரைஸ் காட். இதை குறித்து நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டாலே போதும். இப்போ இயேசு ஏன் அழுறார்? தேங்க்யூ தேங்க்யூ மச்சு, தேங்க்யூ.
இயேசு ஏன் அலறாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளை குறித்து யோசிக்கும் பொழுது, நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்களை குறித்து யோசிக்கும் பொழுது, இயேசுவை அறியாமல் இருக்கிறவர்களை குறித்து யோசிக்கும் பொழுது இயேசு அழுறாரு. இப்போ இயேசுவோடு கூட நாம நெருங்கி இருப்போம் அப்படின்னு சொன்னா, இயேசு அழுறாரேன்றதை பார்த்துட்டு நீங்க சும்மா இருப்பீங்களா? நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களே. உங்களுக்கு ஒரு வேலை இருக்கணுமே, நீங்க ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி நீங்க செயல்பட ஆரம்பிப்பீங்களே. நான் இயேசுக்காக ஏதாவது செய்யணுங்க, என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேங்க. இயேசு அழுறாரு. ஏன் அழுறாரு? ஏன் இயேசு அழுறாரு? அப்ப நான் என்ன செய்யணுன்றதை நீங்க கேட்க ஆரம்பிப்பீங்க. ஒருவேளை என் கூட இருக்கிற நண்பர்களுக்கு நான் இயேசு குறித்து சொல்லணுமோ, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையை நான் இன்னும் மாற்றிக்கொள்ளணுமோ, ஒருவேளை முழுசும் என்ன நான் இயேசுக்கு ஒப்பு கொடுக்கணுமோ, இந்த காரியங்களில் நீங்கள் ஈடுபட ஆரம்பிப்பீங்க. பிரைஸ் காட், அல்லேலூயா. என்ன நடந்துச்சு இந்த இடத்துல? இயேசு என்ன கிரியை செய்தார் அதை பார்க்கலாமா? வாசிங்க. முதலாவது வேதம் சொல்லுகிறது 38ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தா அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அல்லேலூயா. பாருங்க, இயேசு துக்கித்து கொண்டே அந்த கல்லறை, அந்த சரீரம் வைக்கப்பட்டு இருக்கிற இடத்திற்கு வராரு, பிரேதம் வைக்கப்பட்டு இருக்கிற இடத்திற்கு வராரு. அந்த இடத்துல வந்து பார்த்த உடனே ஒரு கல் வைக்கப்பட்டு அந்த இடம் மறைக்கப்பட்டு இருக்கிறது, மூடப்பட்டு இருக்கிறது. இப்போ இயேசு முதலாவது என்ன சொன்னாருன்னு நினைக்கிறீங்க? முதல்ல இயேசுக்கும் அந்த லாசரஸுக்கும் நடுவுல என்ன இருக்கிறதோ அந்த கல்லை முதலாவது புரட்டி போடுங்க, எடுத்து போடுங்க. உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவுல என்ன இருக்கிறதோ, தடையாக எது வருகிறதோ, அந்த தடையை முதலாவது புரட்டி போடுங்க. What is coming in between you and God? That has to be taken away. எடுத்துருங்க. ஏன்னா அது பிரச்சனை. அது நாளைக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படுத்தும். நாளைக்கு உங்க வாழ்க்கையில பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். அதை நீங்க எடுத்துருங்க. நான் இயேசு கிட்ட போகணும்னு நினைக்கிறேங்க, ஆனா இதுதான் தடையா இருக்கு. நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேங்க, ஆனா இதுதான் தடையா இருக்கு. நான் ஆண்டவர் இடத்துல நெருங்கணும்னு நினைக்கிறேங்க, ஆனா இதுதான் தடையா இருக்கு. If there is anything that is stopping me from getting close to God, this is that thing. Then you have to take it away. If you don't take it away, மறுபக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய இறந்து போன வாழ்க்கை மறுபடியும் உயிர் பெறுவது கடினம், கூடாத காரியம். அல்லேலூயா, பிரைஸ் காட். கூடாத காரியம். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் மறுபடியும் எழுப்பணும் அப்படின்னு சொன்னா, I want some change in my life. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி என்னிடத்தில் இருக்கக்கூடிய மரித்த காரியங்களை மறுபடியும் உயிரோடு கூட எழுப்பணும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். ஆனா அதற்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய காரியமே நான் இயேசுவோடு கூட நெருங்கி இருக்கணும். ஆனா இயேசுவோடு கூட நெருங்கி இருக்க கூடாதபடிக்கு தடையா இருக்கிறதே ஒரு கல்லு. இந்த கல் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்கு. அந்த கல்லை புரட்டி போடுங்க. Take it all away. Hallelujah. Take it all away. அதை நீங்க எடுத்து போட்டாலே போதும், தேவனிடத்தில் நீங்க நெருங்கலாம். சிலருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட், சிலருக்கு பாய் ஃப்ரெண்ட், சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸு, சிலருக்கு கொலீக்ஸ், சிலருக்கு சில பழக்கங்கள், சில அடிக்ஷன்ஸ். இது எல்லாமே நாம தேவனிடத்தில் நெருங்க கூடாதபடிக்கு தடை பண்ணுது. It is stopping us. Is it giving us pleasure? No. It is deceiving us. அது நம்மளை ஏமாத்துது, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. சந்தோஷத்தை கொடுக்கறதா நினைச்சு ஒரு கல்லு மாதிரி நிக்குது, அவ்வளவுதான். பாரமா இருக்கு. அது யாருங்க புரட்டி போட முடியும், யாருங்க தள்ள முடியும், என்னால தனியா தள்ள முடியாதுங்க அப்படின்னு சொல்லி லாசரஸ் உள்ள படுத்து கிடக்கிறார். ஹல்லேலூயா, praise God. But Jesus said, இன்னைக்கு இயேசு சொல்றாரு, அந்த கல்லை புரட்டி போடுங்க.
அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், ஆண்டவரே என்னங்க பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையில? என் வாழ்க்கையில என்ன ஆண்டவரே பிரச்சனை? என்னால ஏன் மேல வர முடியல? என்னுடைய வாழ்க்கையில எந்த காரியத்துல கையை வைத்தாலும் ஏன் இது வாய்க்காம போகுது? ஏன் உதவி இல்லாம போகுது அப்படி நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா, ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை ஆண்டவர் சொல்றாரு, டேக் இட் அவே. அதை எடுத்துருங்க. That is the problem. That is the problem. You are not the problem. நீங்க ப்ராப்ளம் கிடையாது. சிலர் உங்களை பார்த்து சொல்வாங்க, you are the problem. No, you are not the problem. There is something else in your life which is stopping you from getting closer to God. That is the problem. You have to take that problem away. Amen. எப்ப அந்த ப்ராப்ளம் நீங்க எடுக்கிறீங்களோ, அடுத்து நடக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? வேதத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்க. 41 இருந்து படிங்க. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்களை விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். ஹல்லேலூயா. இப்ப என்ன நடக்குது? லாசரஸ் உள்ள படுத்து இருக்கிறாருல்ல, கல்லை எடுத்து போட்ட உடனே இயேசு அந்த இருந்த உள்ள படுத்து கிடந்த இறந்து போன அந்த பிரேதத்தை பார்த்து இயேசு பேசுறார். ஆண்டவர் எல்லாருமே பார்த்துட்டு என்னன்னு சொல்லியிருப்பாங்க? செத்து போன பிரேதம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இயேசு அந்த மனுஷனை பார்த்து லாசரஸ் அப்படின்னு கூப்பிடுறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன, லாசரஸ் கம் அவுட், எழுந்து வா, வெளியில் வா அப்படின்னு சொன்ன உடனே உள்ள படுத்திருந்த இறந்து போன 4 நாளான அந்த பிரேதத்திற்குள்ளாக உயிர் வந்துச்சு. அந்த உயிர் வந்த உடனே படுத்து கிடந்த அந்த லாசரஸ் எழுந்து கொண்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நம்ம வாழ்க்கையில இயேசுவின் சத்தம் கேட்கணும் அப்படின்னா கல்லை எடுத்துருங்க. அப்பதான் இயேசுனுடைய சத்தம் கேட்கும். Will God talk to us? Yes. இயேசு பேசுவார். எது தேவையோ அதை பேசுவார். நிச்சயமாய் பேசுவார். அவர் பேசணும்னு சொன்னா கேட்கணும். கல்லை எடுத்துருங்க, நிச்சயமா கேட்கும். ஆமென். அல்லேலூயா. எல்லா பாவ பழக்கங்களையும் எடுத்துருங்க. பிடிக்காத காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்துருங்க. தேவனுக்கு எது எல்லாம் அருவருப்போ எல்லாவற்றையும் எடுத்துருங்க. ஏன்னா எடுத்துரும் பொழுது தேவனுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும். What is more important to us? Pleasure? No. What is more important to us? Money? No. What is more important to us? Friendship? No. What is more important to us? More important to us is the presence of God. அந்த தேவ பிரசன்னத்தை நீங்க வைத்திருப்பீங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல எல்லா காரியத்திலுமே நீங்க ஜெயிப்பீங்க. நிச்சயமா நீங்க ஜெயிப்பீங்க. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும் எல்லா நேரத்திலுமே எனக்கு ஆண்டவர் ரொம்ப ரொம்ப எளிதாக ஆண்டவர் உதவி செய்து வருகிறதை என்னால பார்க்க முடியுது. That is how gracious he was in my life. Hallelujah. Praise God. இந்த நாள் வரைக்கும் பணத்திற்கு ஒரு குறை இல்லை. நாள் வரைக்கும் தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படுது. எதுலையுமே குறை கிடையாது. எல்லாத்துலயுமே ஆண்டவர் நிறைவாக நடத்தி வருகிறார். எப்படிங்க ஆண்டவர் நடத்துறார்? அவருடைய கிருபையில நடத்துறார். அவருடைய பிரசன்னத்துல ஆண்டவர் நடத்துறார். ஆமென். ஆனாலும் கூட ஆண்டவர் எங்கள் இடத்துல கொடுத்திருக்கிற பொருட்கள் பெருசு இல்லை. பொருட்கள் இருக்கும், இல்லாம போயிடும். ஆமென். ஏன்னா மனுஷனுடைய பார்வை அப்படிதான். பொருட்கள் இருந்தா மரியாதை இருக்கும். மனுஷன் அப்படித்தான். ஆனா இந்த பொருட்கள் இருக்கோ இல்லையோ, எது இருக்கோ இல்லையோ, ஆண்டவர் இருந்தா போதும். ஆமென். அதனால தேவனுடைய பிரசன்னத்தை வைத்திருக்கிறவர்களா இருங்க. தேவனோடு கூட உறவை காத்து கொள்ளுகிறவர்களா இருங்க. லாசரஸ் இருக்கிறாரு, லாசரஸ் படுத்து கிடக்கிறாரு. இயேசுனுடைய சத்தம் போன உடனே அந்த மனுஷன் எழுந்து கல்லறையில இருந்து வெளியில வர்றாரு. எல்லாருமே என்னன்னு சொல்லியிருப்பாங்க? முடிஞ்சு போச்சுங்க, லாசரஸ் எழுந்து வரமாட்டாரு. ஐயோ நல்ல மனுஷனா இருந்தா, ஐயோ எவ்வளவு ஒரு எங்களுடைய ஞாபகம் எல்லாம் பெருசா இருக்குங்க, we have good great memories எல்லாமே சொல்லியிருப்பாங்க. பட் what to do? Lazarus is no more. Poor fellow, he's gone அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க.
ஐயோ ஒருவேளை இயேசு இருந்திருந்தா இந்த மனுஷன் உயிரோடு கூட இருந்திருப்பாருன்னு சொல்லி சகோதரிகள், அவங்க கூட பிறந்த சகோதரிகள் கூட சொன்னாங்க, இயேசு இருப்பாரு அப்படின்னு சொன்னா உயிரோடு கூட இருந்திருப்பாருங்க. ஆனா என்ன பண்றது, செத்துட்டாரு, முடிஞ்சு போச்சு. கல்லறையில கொண்டு போய் க்ளோஸ் பண்ணியாச்சு. gone, he's no more. மறுபடியும் அவரால் வர முடியாது, மறுபடியும் அவரால் எழும்பி செயல்பட முடியாது, மறுபடியும் நல்ல வாழ்க்கை இவனுக்கு கிடைக்காது, மறுபடியும் நல்ல ஒரு இடம் இவனுக்கு கிடைக்காது, மறுபடியும் நல்ல ஒரு எதிர்காலம் இவனுக்கு கிடைக்காது, முடிஞ்சு போச்சுங்க, குழியில விழுந்துட்டான், முடியாச்சு, அவ்வளவுதான் சொல்லி நிறைய பேர் பேசலாம். மனிதர்கள் சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா இவங்க எழுப்புவாங்களா, இதுக்கப்புறம் ஆண்டவருக்காக நல்ல வைராக்கியமா இவங்களால வர முடியுமா, இதுக்கப்புறம் will they shine for God? People will talk, people will criticize, people will close your chapter. Hallelujah. நிறைய பேர் என்ன தெரியுமா, ஜனங்க எப்படின்னா, நீங்க உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுது ஒரு 2 நாள் பேசுவாங்க, 3வது நாள் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். சொந்த குடும்பமா இருந்தாலுமே கூட ஐயோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு 2 நாள் பேசுவாங்க, 3வது நாள் அவங்க பேச மாட்டாங்க. அவங்களுக்கு வாழ்க்கை இருக்கு, அவங்களுக்கு நாட்கள் இருக்கு, அதை பார்க்கும்படிக்கு போயிடுவாங்க. ஆனா வேதம் சொல்லுது our God is someone who brings back to life which is not. இறந்து போன காரியத்தை மறுபடியும் உயிரோடு கூட கொண்டு வருகிற தேவன் அவர். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில் எதெல்லாம் செத்து போயிருக்கோ, எதெல்லாம் தடையா இருக்கும், முதல்ல அதை ஆண்டவர் எடுத்து போடுறாரு. 2வது எதெல்லாம் செத்து போயிருக்கோ அதை மறுபடியும் உயிரோடு கூட தேவன் கொண்டு வர்றாரு. அல்லேலூயா. ஒரு காலத்தை குறித்து நம்ம பேச வேண்டியது இல்லை, இந்த காலமும் எதிர்காலத்தை குறித்து பேசுவோம். எதிர்காலத்துல ஆண்டவர் நம்ம எப்படியாய் மாற்ற போகிறார் அதை குறித்து நம்ம பேசுவோம். அல்லேலூயா. ஒரு காலத்துல நம்ம உள்ள இருந்திருக்கலாம், ஆனா இப்போ இயேசு நம்மளை கூப்பிடுறாரு, லாசரஸ் கம் அவுட். அல்லேலூயா. வெளியில வா. ஆமே. உங்களுடைய பெயரை சொல்லி நீங்க சொல்லுங்க, கம் அவுட். இயேசு உங்களை பார்த்து, அந்த இடத்துல இருக்காதப்பா, அது உனக்குரிய இடம் கிடையாது, அது செத்தவங்களுக்குரிய இடம், அது உனக்குரிய இடம் கிடையாது, அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துரு. வெளியில வந்து என்ன பண்ண போறான் ஆண்டவரே? வெளியில வந்த உடனே ஜனங்க எல்லாருமே உன்னை எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? பழைய லாசரஸை பார்க்க மாட்டாங்க, இப்ப நீ புது லாசரஸ். ஹல்லேலூயா. பழைய லாசரஸ் கிடையாது, வியாதியின் படுக்கையில கிடந்த லாசரஸ் கிடையாது, பலவீனனா இருக்கக்கூடிய லாசரஸ் கிடையாது, நடக்கும்போது நொண்டிட்டு நடந்த அந்த லாசரஸ் கிடையாது. இப்போ நீ மறுபடியும் உயிரோடு கூட எழுந்த லாசரஸ். இப்போ உன்னை பார்க்கிறவர்கள் எல்லாருமே உன்னை மாத்திரம் கிடையாது, என்னுடைய அற்புதத்தையும் பார்க்கிறார்கள். People will look at my miracle in you. ஆமென். ஹல்லேலூயா. அதனால அங்கே இருக்காதீங்க, இன்னைக்கு இயேசு உங்களை கூப்பிடுறாரு, வெளியில வந்துருங்க. You have a good and better and new life. Amen. With Jesus. Hallelujah. வேதம் சொல்லுது பாருங்க, அவன் வெளியில வந்த உடனே அவனை சுத்திலும் சில துணி வச்சு சுத்தி இருந்தாங்கன்னு சொன்ன இல்லையா? இயேசு சொல்றாரு, இந்த துணி சுத்தி வச்சிருக்கிறாங்க பாருங்க, அந்த சுத்தப்பட்ட அந்த துணி எடுத்துருங்க. ஏன்? சுத்தப்பட்ட துணி எல்லாமே இந்த மனுஷன் செத்து போனா என்பதற்கான அடையாளமா இருக்கு. அதனால இந்த துணி எடுத்துருங்க, பிகாஸ் he is no longer dead, he is alive. ஆமென். அல்லேலூயா. இவனை எதையெல்லாம் கட்டி வச்சுட்டு நீ செத்துட்ட பாவின்னு சொல்லி சொல்லுதோ அது எல்லாத்தையுமே எடுத்துருங்க. எதெல்லாம் கட்டி வச்சுட்டு உன்னால முடியாதுன்னு சொல்லி சொல்லுதோ அந்த கட்டு எல்லாத்தையும் எடுத்துருங்க. every bondages take it away. Yeah, because he is alive now, he is free now. இயேசு சொல்றாரு, அது எல்லாத்தையும் எடுத்துருங்க, let him go. ஆமென். அது எல்லாத்தையும் எடுத்துருங்க, let him go. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு உங்க வாழ்க்கையிலும் கூட அதே மாதிரி காரியங்களை செய்றாரு. எதெல்லாம் உங்களை கட்டி வைக்குதோ எல்லாமே எடுக்கப்படட்டும். எதெல்லாம் பாவமா உங்களை கட்டி இழுக்குதோ அது எல்லாமே எடுக்கப்படட்டும். பிகாஸ் you are not called to die but to live. ஆமென். அது எல்லாமே போட்டோம். let it all go away. my past life, let it die. என்னுடைய பழைய வாழ்க்கை செத்து போகட்டும், என்னுடைய பழைய மனுஷன் செத்து போகட்டும், என்னுடைய பழைய அடையாளம் அது செத்து போகட்டும். இனி புது மனுஷனா நான் எழும்பி தேவனுக்காக வாழட்டும். ஆமென். let me live a new life for God, new identity. ஆமென். new circle. ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட ஒரு இடத்துல என்னுடைய வாழ்க்கை நான் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னா பார்க்கிறவங்க எல்லாருமே என்ன பழைய மனுஷனா பார்க்க போகிறது கிடையாது. இனி என்ன ஒரு வெளிச்சமா பார்ப்பாங்க. நான் எல்லாருக்குமே உதவி செய்கிறவனா இருப்பேன். ஹல்லேலூயா. பிரைஸ் காட்.
That is how God will change your life today. Amen. ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆமென். அல்லேலூயா. இயேசு துக்கிக்கிறார் அப்படின்னு வரும்பொழுது இயேசு சில நேரத்தில் நம்மை பார்த்தும் துக்கிக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறவர்களை பார்த்தும் துக்கிக்கிறார். இனி இயேசு துக்கிக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். ஆமென். பிரைஸ் காட். ஒப்பு கொடுக்கலாமா? அப்படி கண்களை மூடி இருக்கிற இடத்துல நம்ம எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம்.